முக்கிய செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மூன்றாவது முறையாக தாக்கல் செய்த ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவிற்கு பதில் அளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தையே நாட உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தங்களுடைய உடல்நிலை உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் 6 மாதங்களாக சிறையில் இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மனு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்ட அமலாக்கத்துறைக்கு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை வருகிற 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மூன்றாவது முறையாக தாக்கல் செய்த ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.